ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு our சேனல் ஏஎஃப் சமையல். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உளுந்து இல்லாமல் ரைஸ் வச்சு எப்படி நம்ம உளுந்த வடை செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வீட்டில் இருக்கிற சாப்பாடை வச்சு எப்படி வடை சுடுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப்பு சாப்பாடு எடுத்திருக்கேன். ரைஸ் 1 கப் எடுத்திருக்கேன். அரிசி மாவு 1/2 கப் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நைஸாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை. ரைஸை ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சி நல்லா நைஸாக இந்த மாதிரி மையாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இதோடு நம்ம அரிசி மாவு ஒரு 1/2 கப் ஆட் பண்ணிக்கிறோம். நீங்கள் தண்ணி கூட போட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. அதோட வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தேவையான உப்பு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். வடை பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வடை போட்டால் அழகாக இப்படி விழணும். அந்த மாதிரி மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுப்பில் கடாய் வச்சு கடாயில் எண்ணெய் போட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம வடை போட ஆரம்பிக்கலாம். இங்கே பாருங்கள், ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம வடை போடலாம். ரொம்ப அழகாக கையிலே ஒட்டாமல் அழகாக வடை வருது பாருங்கள். குழந்தைங்களுக்கும் மிக பிடிக்கும். ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணி தரலாம். எதுவுமே நம்ம வெளியில் கடையில் வாங்கணுன்ற அவசியமே இல்லை. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ஈஸியாக அழகாக வடை சுடலாம். பாருங்கள், எண்ணெயில் கொஞ்சம் கூட ஒட்டாமல், கடாயில் ஒட்டாமல் அழகாக வருது. சாப்பிடவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், வடை ரெடி ஆயிடுச்சு. நல்ல மொறுமொறுன்னு இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக. இங்கே பாருங்கள், ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி கெட்டி சட்னி வச்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் சுலபமாக ஒரு 2 மினிட்ஸ் ஸ்நாக்ஸ் தான் இது. ரொம்ப ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிடலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு சேரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நன்றி.